பன்னீர் டிக்கி மசாலா பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இதுக்கு 1/2 லிட்டர் பன்னீர் எடுத்திருக்கேன். அத நல்லா கியூபா கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் பேன்ல நல்லா ஹீட் பண்ணிட்டு, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டு நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பவுல்ல 1/2 கப் தயிர், பேசன் ஃப்ளவர் 1/4 கப், சன்னா எவரெஸ்ட் மசாலா 1 டேபிள், கரம் மசாலா 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சால்ட், கஸ்தூரி மெத்தி, அப்புறம் பெப்பர் அண்ட் ஜீரா பவுடர், அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதோட நம்ம ஹீட் பண்ணி வச்ச ஆயிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் அந்த பச்சை வாசனை போகும். இதோட நம்ம கியூபா கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கியூபா கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மேரினேட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆன அப்புறம் திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா வச்சுக்கலாம். அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணி இப்ப நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை ஒரு ஸ்வாலோ ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ரோஸ்டும் ஆக்க வேணாம். ஒரு ஸ்வாலோ ஃப்ரையே ஓகே தான். ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஸ்வாலோ ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் எடுத்து சைடா வச்சு சில்லி பேஸ்ட் அரைச்ச மிக்சிலேயே டொமேட்டோ போட்டு அரைச்சிட்டேன். ஒரு 2 டொமேட்டோ அரைச்சிருக்கேன். அப்புறம் ஒரு பேன் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில், குட்டி துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு ஸ்டார் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதுல பூண்டு நல்லா பொடியா கட் பண்ணி அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பொடியா நறுக்கின வெங்காயம் 2 எடுத்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். கோல்டன் கலர்ல வரட்டும். இது நல்லா சாட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம டொமேட்டோவோட சில்லி பேஸ்ட் இருக்கிறதுனால கம்மியா தான் ஆட் பண்றேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல பொடியா நறுக்கின ஒரு தக்காளி, 1/2 டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் திரும்ப சாட் மசாலா, அப்புறம் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதோட நீங்க வந்து அரைச்சு வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா தண்ணி ஊத்தி கலந்து நல்லா அதை வேக வைக்கணும். பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா அதை வேக வச்சிடுங்க. நல்லா வெந்தாதான் கிரேவி நிறைய வரும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரையில கொஞ்சம் பெப்பரும் ஜீரா பவுடரும் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அதோட நம்ம வறுத்து வச்ச பன்னீரையும் எடுத்து அதுல போட்டு நல்லா கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஆனதுக்கப்புறம் கடைசியா ஆரிகானோ சேர்த்திருக்கேன். அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் அதை என்ரிச் பண்ணி ஒரு இட்டாலியன் ஸ்பைசஸ் ஃப்ளேவர்ல வரும். கடைசியா மல்லி தழை போட்டு லெமன் பிழிஞ்சு சர்வ் பண்ணலாம். தோசை, சப்பாத்தி, பரோட்டாக்கு பெஸ்ட் சைட் டிஷ் ரெடி.